ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகளை சிந்தனை செய்து வருகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அக்ஷய திருத்தியையை பற்றி. நிறைய பேரு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அழகான பதிவு தான் இந்த பதிவு. உண்மையான அக்ஷய திருத்தியைனா என்ன? அதை எப்படி கொண்டாடணும்? வழிபடுவதற்கான நேரம், தானம் செய்வதற்கான பொருட்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள இந்த பதிவுல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க. பல வருடங்களாக நம்முடைய யூடியூப் சேனல்ல மட்டும் இல்ல, பொது மேடைகளில கூட நான் நெறைய இடங்கள்ல சொல்ற ஒரு விஷயம், அக்ஷய திருத்தியை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. வாங்கி, 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 வாங்கி வச்சா அந்த பொருள் சேரும் அப்படின்னு இன்னைக்கு நாம அத நெறைய வகையில மாத்திட்டோம். மாற்றம் அப்படிங்கிறது எல்லாத்துலயும் வரக்கூடிய ஒன்று தான். ஆனா, அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. தேவையில்லாம இன்னைக்கு நெறைய பேருக்கு இந்த அக்ஷய திருத்தியை வந்துட்டாலே, எந்த நேரத்தில தங்கம் வாங்கணும், எந்த நேரத்தில வெள்ளி வாங்கணும், எந்த நேரத்தில பட்டு வாங்கணும் அப்படின்னு தேடி தேடி அதுக்கு ஒரு நேரத்த வச்சு, அந்த நேரத்தில போய் கூட்டத்தில மாட்டிக்கிட்டு, இப்படி வாங்குனா தான் பொருள் சேரும். இப்படி வாங்குனா தான் மகாலட்சுமி நம்ம வீட்ல தங்குவா அப்படின்னு நெனைக்கிறதெல்லாம் நீங்க அநேகமா நம்ப மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா, நம்முடைய யூடியூப் சேனலையும், நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸும் தொடர்ந்து இந்த விஷயத்த நான் பல வருடங்களாக பதிவு பண்ணிக்கிட்டே வர்றதுனால, உங்களுக்கு இதெல்லாம் மனசுல தங்கி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. உழைக்காம, கஷ்டப்படாம, நெத்தி வேர்வ நிலத்துல சிந்தாம சம்பாரிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ரூபா கூட தங்கவே தங்காது. இத தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நாம உழைச்சு, கஷ்டப்பட்டு, உண்மையாக மகாலட்சுமியினுடைய அருளை பெறுவது எப்படி அப்படிங்கிறதுக்கு நிறையவே நான் வழிகளும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். பொதுவாகவே அக்ஷய திருத்தியை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஏதாவது வாங்கணும், வாங்கணும், வாங்கணுங்கிறது தான் ஞாபகம் இருக்கே தவிர, இது ஒரு தானம் செய்ய வேண்டிய நாள். தானம் செய்தவர்களுக்கும், தவம் செய்தவர்களுக்கும் பலன் கிடைத்த நாள் அப்படிங்கிறதையே நம்ம மறந்துட்டோம். இந்த நாள்ல அப்படி என்னெல்லாம் விசேஷம் இருக்கு? நெறைய பதிவுகள்ல நான் சொல்லியிருந்தா கூட சுருக்கமா அத உங்களுக்கு இப்ப நான் நினைவுபடுத்துறேன். இப்ப பொதுவா நீங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ரொம்ப ஒரு விஷயத்துக்கு முயற்சி செய்றார் அப்படின்னு சொன்னாலே, அதுக்கு ஒரு பெயர் வச்சிருப்பாங்க. பகீரத பிரயர்த்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பகீரதன் பல ஆண்டுகள், பல நூற்றாண்டுகள் தவம் பண்ணி கங்கையை பூமிக்கு வர வைத்த நாள். அவருடைய தவத்தின் பலனால் கங்கை இந்த பூமிக்கு வந்த நாள். குச்சேலர் செல்வம்லாம் எனக்கு வேண்டாம். கண்ணனே எனக்கு போதும் அப்படின்னு தன்னிடத்தில் இருக்கிற அவலை கொண்டு போய் கண்ணனிடத்திலே கொடுத்துவிட்டு, கண்ணனின் உண்மையான நட்புதான் வேண்டும் என்று இறைவனை சரணாகதி அடைந்தார். ஆனா இறைவன் அவர் வீட்டுக்கு அஷ்டலட்சுமியையும் கொடுத்து அவருக்கு வறுமையை போக்கிய நாள். ஆதிசங்கரர் பவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்டபோது, தாங்கள் விரதம் விடுறதுக்காக வச்சிருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனிய அவருக்கு தானமாக தந்த அந்த வீட்ல அவர் தங்க நெல்லிக்கனி மழையை பெய்ய வைக்க கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடிய நாள். பிக்ஷாண்டவராக சிவபெருமான் அன்னபூரணியினிடத்திலே இருந்து பிக்ஷாபாத்திரத்திலே பிக்ஷை பெற்ற அன்னபூரணி இறைவனுக்கு பிக்ஷை அளித்த நாள். திரௌபதை மான சம்ரக்ஷணமான நாள். இப்படி நிறைய விஷயங்கள் இந்த அக்ஷய திருத்தியையில நடந்திருக்கு. இப்ப நான் சொன்ன எதுவாவது, இத வாங்கி உள்ள வச்சுட்டா செல்வம் வந்துருச்சு, இத வாங்கி வச்சுட்டா மகாலட்சுமி வந்துட்டா அப்படின்னு ஏதாவது ஒரு நாள்ல நடந்திருக்கா? இல்ல தானே! அப்போ இந்த நாள நாம எதுக்காக கொண்டாடுறோம்? ஏன் கொண்டாடுறோம்? அப்படிங்கிறத சரியான முறையில நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பதிவுல தெளிவாகவே இந்த விஷயத்த உங்களுக்கு நான் பதிவு பண்றேன். இந்த ஆண்டு அக்ஷய திருத்தியை என்னைக்கு வருது? நாம எந்த நேரத்துல வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு வந்துருவோம். அதற்கு பிறகு என்ன மாரி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி 33 நிமிஷத்துக்கு திருதியை திதி ஆரம்பிக்குது. 20/4/2026 திங்கட்கிழமை காலை 11 மணி 12 நிமிஷம் வரைக்கும் திருதியை திதி அமைந்திருக்கு. அக்ஷய திருத்தியையாக நாம கொண்டாடக்கூடியது 20/4/2026 அன்று திங்கட்கிழமை தான் இந்த வழிபாடுகளை செய்யணும். தானம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 19/4/2026 மாலை 6 மணிக்கு மேல நீங்க தானமும் செய்யலாம், வழிபாடுகளையும் செய்து கொள்ளலாம்.
20/4/2026 காலையில 6 மணியிலிருந்து 7:20 வரைக்கும். அதுக்கு பிறகு 9 மணி 15 நிமிஷத்திலிருந்து 10 மணி 25 நிமிஷம் வரைக்கும் தானமும் செய்யலாம், வழிபாடும் செய்து கொள்ளலாம். இந்த வழிபாடுகளை நீங்க செய்யும் போது கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. கனகதாரா ஸ்தோத்திரம் தமிழ்ல முழுவதுமாக என்னுடைய குரலிலேயே நான் அதை படிச்சு காட்டியிருக்கிறேன். அதனுடைய லிங்கையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேர்க்குறேன். அதை போய் நீங்கள் போட்டுவிட்டும் கேட்கலாம். இப்போ உங்களுக்கு நான் நேரம் சொல்லும் போதே தானமும் செய்யலாம், வழிபாடும் செய்யலான்னு 2 விஷயம் சொல்லியிருக்கேன். தானம் செய்ய சொல்லியிருக்கிறீங்களே, வழிபாடு செய்ய சொல்லியிருக்கிறீங்களே, என்ன மாதிரிமா நாங்கள் வழிபாடு செய்கிறது, என்ன தானம் பண்ணுறது? இந்த நாளில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் மலர்கள் எல்லாம் சாத்தி எளிமையான பொருட்களை வச்சு நாம் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது உண்டு. வெள்ளை நிற மலர்கள் இந்த நாளில் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. வெள்ளை நிற நெய்வேத்தியம் பாயசம் தான் எப்பயுமே நான் சொல்கிறது. மகாலட்சுமிக்கு விருப்பமானது பால் பாயாசம் வச்சு நாம் நெய்வேத்தியம் பண்ணிடலாம். இல்லைனா கல்கண்டு சாதம் உங்களால் செய்ய முடியுதுன்னா இன்றைக்கி கல்கண்டு சாதம் செய்து வச்சு நாம் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி எங்களுடைய இல்லத்தில் மகாலட்சுமி தாயாரே என்றைக்கும் நிரந்தரமாக தங்கியிருங்க, செல்வம் நல்ல செல்வமாக இருக்கணும், காசு வந்தால் மட்டும் பத்தாதுங்க, அந்த காசு நல்ல வழியில் செலவாகணும், காசு நமக்கு அமைதியையும் தரணும், அதனால் எனக்கு நல்ல மன அமைதியும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அமைதியையும் நிம்மதியும் தரணும் அப்படின்னு மகாலட்சுமி தாயாரை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். வீட்டில் மகாலட்சுமி படம் வச்சுருக்கிறீங்கன்னா ஒரு தாமரை மலர் சாத்தலாம், இல்லைன்னா துளசி சாத்தி நாம் இந்த வழிபாடுகளை செய்துக்கலாம். அவல் நெய்வேத்தியம் பண்ணுறது இந்த நாளில் விசேஷமானது. ஏன்னா குச்சேலர் அவல் கொண்டு போய் கொடுத்தார் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் அவல்ல பாயசமோ இல்லைன்னா அவல்ல வெல்லம் கலந்து வச்சு நெய்வேத்தியம் பண்ணுறது அப்படிங்கிறதுமோ இந்த நாளில் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. உங்களுக்கு எது சௌகரியமோ அதை செஞ்சுக்கோங்க. எப்போதும் நான் சொல்கிறது தான், இதெல்லாம் எங்களால் செய்ய முடியாதுங்கிறவங்க பழங்கள் வாங்கி வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணிக்கோங்க. அடுத்ததா தானம் கொடுக்கலான்னு சொன்னேன் இல்லையா, என்னென்ன பொருட்கள் இந்த நாளில் தானம் கொடுத்தா நமக்கு ரொம்ப விசேஷமானது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு பட்டியல் தரேன். இதில் உங்களால் என்ன முடியுதோ அதை தாராளமாக செய்யுங்க. ஏற்கனவே நம்முடைய பழைய பதிவுகளில் போய் நான் நிறைய கமெண்ட்ஸ்களையும் படிக்கிறது உண்டு. அப்படி பழைய பதிவில் ஒரு கமெண்ட்ஸ் நான் படித்தேன். அதில் ஒரு அம்மா சொன்னாங்க, பல வருஷங்களுக்கு முன்னாடி நாங்கள் ரொம்ப 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 வறுமையில் இருந்தோம்மா, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எளிமையாக அரிசி வாங்கி தானம் கொடுத்தோம், இன்றைக்கி நான் சொந்த வீட்டில் சௌகரியமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன், இவ்வளவு செல்வம் எனக்கு சேரும்னு நான் யோசித்து கூட பார்க்கல, ஆனால் நீங்கள் சொன்ன எளிமையான தானம் தான் செஞ்சோம், ரொம்ப வறுமையில் இருந்தோம் அப்படின்னு அவங்க கமெண்ட்ஸில் பதிவு பண்ணியிருந்தாங்க. இது 1 2 இல்லை, நிறைய பேருக்கு வாழ்க்கையில் அனுபவமாக நடந்த விஷயம். அதனால இப்போ நான் சொல்ற இந்த தான பொருட்கள் எல்லாம் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களால் என்ன முடியுதோ அதை வாங்கி எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுதோ அத்தனை பேருக்கு கொடுங்க. நிச்சயமாக நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கும். அது என்னென்ன பொருட்கள்னு பார்த்துருவோமா? அரிசி, பருப்பு, கோதுமை, இது எல்லாமே நம்ம தானம் பண்ணலாம். சமைச்ச உணவுகளில் நம்ம தயிர் சாதம் இந்த நாளில் தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி நீர்மோர், பானகம், இந்த மாதிரி பொருட்கள் தானம் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த நாளில் வாங்க வேண்டியது அப்படின்னா, நீங்கள் ஒரு வார்த்தையை மட்டும் கடைசி வரைக்கும் சொல்லுவீங்களான்னு நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோமா, ஆனால் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னா, நிறைய ஆண்கள் என்கிட்ட ரொம்ப வருத்தமாக சொல்லுவாங்க, அம்மா தயவு பண்ணி தங்கம் வாங்குங்க, வெள்ளி வாங்குங்க, பட்டு வாங்குங்க அப்படின்னு எங்கள் மனைவிகிட்ட சொல்ல மட்டும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா அவங்க உங்கள் வீடியோவை பார்த்துட்டு இது அம்மாவே சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக எங்களுக்கு வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு எங்ககிட்ட சண்டைக்கு நிற்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய முறை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நான் எப்போவுமே சொல்லுவேன், கடன் வாங்கி இந்த பொருட்கள் வாங்குறது இல்லை, எங்களுக்கு இப்போ தேவையே இல்லை, சும்மா நாங்கள் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், இல்லை வாங்கினா இது வளரும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா, நாங்கள் கல்யாணம் வச்சுருக்கிறோம், வீட்டுக்கு ஏதாவது ஒரு விசேஷம் வச்சுருக்கிறோம், பொண்ணுக்கு நகை வாங்கி அது மூலமாக அந்த விசேஷத்தை நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற பொருளை வாங்கிக்கோங்க. எல்லாரையும் நான் வாங்க சொல்கிற ஒரே விஷயம் மஞ்சளும் உப்பும் தான். இந்த நாளில் மஞ்சள் உப்பு வாங்கிட்டு நீங்கள் எப்போ சாமி கும்பிட்றீங்களோ, நான் 20ஆம் தேதி தான் காலையில் சாமி கும்பிட்றதுக்கான நேரம் சொல்லியிருக்கேன். சில பேர் ஞாயிற்றுக்கிழமையே திருத்திகை இருக்குது, அன்றைக்கி எங்களால் 20ஆம் தேதி கும்பிட முடியாதுன்னு நினைக்கிறவங்க 19ஆம் தேதி மாலையில் வேணும்னா இந்த வழிபாடையும் செஞ்சுக்கலாம், தானத்தையும் நீங்கள் செஞ்சுக்கலாம். மஞ்சளும் உப்பும் வாங்கி நீங்கள் சாமி கும்பிடும் போதே அதை வீட்டில் வச்சு மகாலட்சுமியை நினச்சி வழிபாடு பண்ணிவிட்டு அதற்கு பிறகு அதை நீங்கள் உங்களுடைய சாப்பாட்டுக்காகவே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சில பேர் இந்த மஞ்சள்
இப்ப என்ன செய்யறதுன்னு கேக்குறீங்க. அதுக்கும் நான் இன்னைக்கு பதில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த நாள்ல இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு. எதெல்லாம் வளர வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அதை எல்லாத்துக்குமான முயற்சியை இன்னைக்கு செய்யுங்க. ஒரு பொட்டிக் ஆரம்பிக்கிறேன், நான் ஒரு சின்ன கடை ஆரம்பிக்கிறேன், ஒரு மளிகை கடை ஆரம்பிக்க போறேன், நான் ஒரு வண்டி வாங்க போறேன், நான் ஒரு வாகனத்துல புதுசா போய் பதிவு பண்ண போறேன், இல்ல என்னுடைய கல்வி வளர்ச்சி பெறுவதற்கு நான் ஒரு யுனிவர்சிட்டிய தேடி போறேன். நான் என்னுடைய வாழ்க்கை நல்ல மகிழ்ச்சியா இருக்கணும், பெருகி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலைய செய்ய போறேன் அப்படின்னு நெறைய இருக்கும்ல. இப்ப நான் சிலது தான் சொல்லியிருக்கேன். சில பேர் கமெண்ட்ஸ்ல கேட்பீங்க, இது செய்யலாமா? அது செய்யலாமா? எந்த துவக்கமாக இருந்தாலும் இந்த நாள்ல அத நீங்க துவங்கி பாருங்க. அது அமோகமாகவும் இருக்கும், வெற்றியாகவும் இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். அதற்கான நாள் தான் இந்த அக்ஷய திருத்தியை அப்படிங்கிற நாள். அதனால நீங்க சின்னதா தொழில் ஆரம்பிச்சாலும் சரி, பெருசா ஏதாவது வியாபாரம் பண்ண போறீங்கனாலும் சரி, எந்த ஒரு புது முயற்சியை நீங்க செய்து வெற்றி அடையணும்னு நினைச்சீங்கனாலும் இந்த நாள தவற விட்டுறாதீங்க. கண்டிப்பான அதற்கான விதையை நீங்க அன்னைக்கு விதைச்சு வைங்க. நிச்சயமா அது உங்களுக்கு கைமேல பலன் தரக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான நாள் தான் இந்த அக்ஷய திருத்தியை அப்படிங்கிற நாள். எல்லா தகவலையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யார் யாருக்கு என்னென்ன முடியுதோ அதை நீங்க கண்டிப்பா தவறாம செய்யுங்க. 1 கிலோ அரிசி வாங்கிக்கோங்க. 1/4 கிலோ பருப்பு வாங்கிக்கோங்க. துவரம் பருப்போ, உளுத்தம் பருப்போ எது வேணாலும் வாங்கிக்கலாம். துவரம் பருப்பு கூட ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கோங்க. 2யும் சுவாமி முன்னாடி வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு, யாரோ ஒரு ஏழைக்கு கொண்டு போய் அத நீங்க தானமா குடுங்க. உங்களால முடிந்தத இந்த நாள்ல கண்டிப்பா செய்யுங்க. இந்த பதிவ நிச்சயமா உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுவீங்கன்னு நான் நம்புறேன். நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்க்குறீங்கன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.